Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் ரைட் a program to check voting eligibility. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட்டா நம்ம ரைட் பண்ணணும். அவங்க எலிஜிபிள் ஃபார் ஓட்டா இல்லாட்டினா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அவங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்லிப்ஸ்ல நான் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக், நியூ கிளாஸ் நேம் எலிஜிபிள் ஓட் செக் அப்படின்றத வச்சிடறேன். ஸோ மெயின் மெத்தட் வேணும், டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், யூசர்ட்ட வந்து ஒரு நம்பரை இன்புட்டா ரைட் பண்ணணுமா, யூசர்ட்ட வந்து நம்ம இன்புட்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப், நம்ம அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்தாரு. அடுத்து என்ன பண்ணுற பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் யூசர்ட்ட என்டர் யுவர் ஏஜ் அப்படின்றது கேட்குறேன். யூசர் என்ட்ரு பண்ணுற நம்பரை, அதாவது ஏஜ் என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணணும். இங்கே வர நம்பரை நம்ம இன்ட் ஏஜ் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அப்படின்னா அவங்க எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. ஸோ நம்ம இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிடுறேன். இங்கே லாஸ்ட்டாக நம்ம அந்த ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணணும். எஸ்சி டாட் க்ளோஸ். ஸோ அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ யூசர் வந்து என்ட்ரு ஏஜ் கேட்குதா, இங்கே வந்து 10 அப்படின்றத என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா, இங்கே வந்து 10 அப்படின்றது வரும். இந்த ஏஜில் நமக்கு இப்போ 10 அப்படின்றது இருக்கா, 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் 18. ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறப்போ கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸு. ஸோ நமக்கு இங்கே எல்ஸில் என்ன இருக்கோ அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். அப்போ போய் மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ் கேட்குதா, இப்போ நான் 30 அப்படின்றத கொடுக்குறேன். எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா, இங்கே 30 அப்படின்றது வரும். இங்கே 30 கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அப்படின்றத செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்னும் சிம்பிளாக கூட நம்ம பண்ணலாம் ஒரே லைனில். ஸோ இதே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அப்படின்றத கொடுக்குறேன். டெர்னரி ஆப்ரேட்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, இங்கேருந்து வர ரிசல்ட்டை நம்ம ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ரிசல்ட். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்க. என்டர் ஏஜ் கேட்குதா, நான் 30 அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு 2 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. மேலே ஒரு டைம், கீழே அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் நான் ரன் பண்ணிவிட்டு 12 அப்படின்றத கொடுக்குறேன். நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். எவ்வளோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா கற்றுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.